அரசாங்கத்துல இரண்டு இதுவா நம்ம பார்க்கணும். ஒண்ணு அமைச்சகம் இருக்கு, விமானத்துறைக்கான அமைச்சகம். இப்ப அதுல இருக்கிற அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர். இவர் தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர். 2024 அமைச்சரவை அமைக்கும் போதே அந்த அமைச்சகத்தை கேட்டு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிராதித்ய சிந்தியா இருந்தார். அவருடைய காலகட்டத்தில்தான் ஏர் இந்தியா டாடாவுக்கு விற்கப்பட்டது. அதற்கான பல முன்னெடுப்புகள்லாம் அவர் செஞ்சார், திறமையாக செயல்பட்டார். ஆனா அவரை இப்ப டெலிகம்யூனிகேஷனுக்கு அமைச்சராக ஆக்கிட்டாங்க. இந்த விமானத்துறை தெலுங்கு தேசம் பார்ட்டியினால கேட்டு வாங்கி கொள்ளப்பட்டது. நாங்க செயல்படுவோம் அப்படி. இப்ப இந்த ராம் மோகன் நாயுடு தான் அதுக்கு அமைச்சர். அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டார், இண்டிகோனால ஏற்பட்ட பல சங்கடங்களும் பயணிகளுக்கு ஏற்பட்ட பல அவஸ்தைகளும் அவதிகளும் அதற்கான கண்டிப்பாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. சரி, இதுல இப்ப நம்ம முக்கியமா அது ஒண்ணு. இன்னொரு இது அமைப்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா டிஜிசிஏ அப்படின்னு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் பல விதமான ரெகுலேஷன் சொல்லக்கூடியதை எடுத்து செய்வாங்க. விமான கம்பெனிகளுடைய அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துறது, கரஸ்பாண்டன்ஸ் செய்யறது, எந்த மாதிரி விமான சர்வீஸ் இருக்கு, எல்லாத்தையுமே அவங்க முன்னெடுத்து செய்யக்கூடிய டிஜிசிஏ தானே அவங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு தான் விமான கம்பெனிகளும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த விமானங்கள்ல பழுது இருக்கு, இதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அவங்க ரிப்போர்ட் அனுப்பணும். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு விமானமும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு, இப்ப 2 நாள் இல்ல 3 நாள் இல்ல இவ்வளவு மணி நேரம் பறந்தது, அதற்கு பிறகு அதை போய் கம்ப்ளீட்டா, அதாவது சாதாரணமா ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதை தவிர ஃபுல் மெயின்டெனன்ஸ், மெயின் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இண்டிகோ ஏர் இந்தியாவுக்கெல்லாம் டெல்லியில தான் அந்த மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க அங்க கொண்டு போவாங்க. அதை ஷெட்யூல் பண்ணும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சென்னை வருது, சென்னையிலிருந்து ட்ரிவாண்ட்ரம், ட்ரிவாண்ட்ரம்லேருந்து மும்பை, அதுக்கப்புறம் திருப்பி எங்கேயாவது கொல்கட்டா போயிட்டு அந்த கரெக்டா 3வது நாள் அன்னைக்கு டெல்லிக்கு அதை ஷெட்யூல் பண்ணி அங்க போய் அதை நிறுத்தி, அந்த விமான சேவை முடிந்த பிறகு அதை ஃபுல்லும் தரவா எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு டிஜிசிஏக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விமானத்தினுடைய பயன்பாடு அடுத்ததாக எடுக்கப்படும். இது எல்லாத்துலயுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இண்டிகோ இந்த மத்திய அரசு அமைச்சகம் கொடுத்த கைட்லைன் படியோ அல்லது டிஜிசிஏ கொடுத்த கைட்லைன் படியோ செயல்படவே இல்லை. கிட்டத்தட்ட 18 மாசம் வரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்பையுமே இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் செய்யலை அப்படிங்கறதான் இப்ப வெளிவந்திருக்கிற உண்மை.